இன்று பிற்பகல் மதுராந்தகத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் என்டிஏ தலைவர்களுடன் பங்கேற்க இருக்கிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். இன்று பிற்பகல் மதுராந்தகத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் என்டிஏ தலைவர்களுடன் பங்கேற்க இருக்கிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு என்டிஏ பக்கம் நிற்கிறது என்று மோடி குறிப்பிட்டிருக்கிறார். இன்று பிற்பகல் மதுராந்தகத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் என்டிஏ தலைவர்களுடன் பங்கேற்க உள்ளேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். ஊழல் நிறைந்த திமுக அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டிய நேரம் இது என்று தமிழ்நாடு முடிவெடுத்து விட்டது என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். ஊழல் நிறைந்த திமுக அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டிய நேரம் இது என தமிழ்நாடு முடிவெடுத்து விட்டது என்று மோடி குறிப்பிட்டிருக்கிறார். இன்று பிற்பகல் மதுராந்தகத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் என்டிஏ தலைவர்களுடன் பங்கேற்க உள்ளேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். ஊழல் நிறைந்த திமுக அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டிய நேரம் இது என தமிழ்நாடு முடிவெடுத்து விட்டது என்று மோடி குறிப்பிட்டிருக்கிறார். இன்று பிற்பகல் மதுராந்தகத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் என்டிஏ தலைவர்களுடன் பங்கேற்க உள்ளேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். ஊழல் நிறைந்த திமுக அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டிய நேரம் இது என தமிழ்நாடு முடிவெடுத்து விட்டது என்று மோடி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் நடைபெறக்கூடிய முதல் பொதுக்கூட்டம் இன்றைய தினம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை இருக்கிறார். அதேபோன்று கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கிறார்கள். மேலும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட கூட்டணியை சார்ந்த தொண்டர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். இது தொடர்பாக பிரதமர் மோடி அவர்கள் தற்பொழுது வெளியிட்டிருக்கக்கூடிய அவருடைய பதிவில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் தமிழ்நாடு நிற்கிறது என்ற பதிவை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் இன்று பிற்பகல் நடைபெறக்கூடிய மதுராந்தகத்தில் நடைபெறக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவருடன் பங்கேற்கக்கூடிய அந்த கூட்டத்தில் தானும் பங்கேற்கிறதாக பிரதமர் மோடி பதிவிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி இந்த தற்போது தமிழ்நாடு நடைபெறக்கூடிய திமுக ஆட்சியை அகற்றக்கூடிய நேரம் வந்துவிட்டதாகவும் பிரதமர் மோடி அவருடைய வலைதள பதிவில் தெரிவித்திருக்கிறார். ஊழல் நிறைந்த திமுக அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டிய நேரம் இது எனவும் பிரதமர் மோடியினுடைய பதிவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழக மக்கள் விரும்பும் சிறப்பான ஆட்சி நிர்வாகம் கொண்ட மற்றும் மாநில முன்னேற்றத்தை முன்னிறுத்தக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி அமைய இருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். மேலும் இது போன்ற ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு நேர்மறையான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணியால் கொடுக்க முடியும் என்றும் அவர் நம்பிக்கையை அவருடைய சமூக வலைதள பக்கத்தின் மூலம் அந்த கருத்து மூலமாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒரு கூட்டணி முழு பருவத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக மாறி இருக்கிறது. இதற்கு முன்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது கூட்டணியில் பல கட்சிகள் இணைந்ததற்கு பிறகாக, குறிப்பாக அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இணைந்ததற்கு பிறகாக மேலும் பல கட்சிகள் இணையும் என்று சொல்லப்பட்டது. அதற்கு ஏற்றவாறே ஒவ்வொரு கட்சியுடனான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில அண்மையில பியூஷ் கோயல் அவர்கள் தமிழ்நாட்டுடைய தேர்தல் பொறுப்பாக நியமித்ததற்கு பிறகாக ஒவ்வொரு கட்சியினரான தேர்தல் ஒப்பந்தம் என்பது மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் பாமக அதிமுகவுடன் அவருடைய பொதுச்செயலாளரை சந்தித்து தங்களை கூட்டணி இணைத்துக் கொண்டிருந்தார்கள். அதே போன்று அதுக்கு அடுத்தபடியாக டிடிவி தினகரன் இணைந்திருக்கிறார். அதே போன்று ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் மீண்டும் கூட்டணியில் தொடர்வதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இதுபோல் கூட்டணி ஒரு முழு வடிவத்தை பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல மேலும் தேர்தலுக்கு இன்னும் குறுகிய காலங்கள் இருக்கக்கூடிய சூழல்ல தேர்தல் பணிகளை விரைவுபடுத்தும் நோக்கமாகவும் கூட்டணியுடைய முகத்தை மக்களுக்கு பரிச்சயம் காட்டும் முகமாகவும் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுவதாக கூட்டணியின் சார்பில் சொல்லப்படக்கூடிய சூழலில் கூட்டணியுடைய வலுவை எதிரணியினருக்கு காட்டுவதற்கும் அது மட்டுமின்றி மக்கள் அனைவரும் ஓர் பக்கமாக தேசிய கூட்டணி பக்கம் நிற்கிறார்கள் என்பதை பிரதமர் நரேந்திர மோடியுடைய பதிவின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடாக நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்பதற்காக வருகை தர இருக்கிறார் என்பதையும் அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். தொடர்ந்து இன்று தினம் அவர் வரக்கூடிய நேரத்தில் அவருடைய பேச்சில் என்ன இடம்பெறும் என்பதும் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏனெனில் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் தமிழை முன்னிறுத்தி பேசக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது தேர்தல் வரக்கூடிய நேரங்களில் தமிழ்நாட்டிற்கான சிறப்புற திட்டங்கள் ஏதேனும் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதே போன்று பிரதமர் வருகையின் பொழுது பல திட்டங்களுக்காக வந்திருக்கிறார். இதுக்கு முன்பாக தமிழகத்திற்கு வரும்பொழுதெல்லாம் ஏதேனும் திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக வருகை புரிந்திருக்கிறார்.
அல்லது தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதற்காக வந்திருக்கிறார். ஆனால் தற்பொழுது தேர்தல் நேரம் என்பதனால் இது வெறும் ஒரு பரப்புரை கூட்டமாக மட்டுமில்லாது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான ஒரு முன்னோட்டமான சில திட்டங்களை அவர் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூட அவருடைய கட்சியை சார்ந்த தொண்டர்களை எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்புக்கு இடையே ஒரு அரசியல் பரபரப்பான நிகழ்வுக்கு இடையே பிரதமர் மோடி இந்த பதிவு வெளியிட்டிருக்கிறார். இந்த பொதுக்கூட்டம் இன்று பிற்பகலில் நடைபெற இருக்கிறது.